வீட்டில் மாமியார் தொல்லையும் சின்ன மருமக தொல்லையும் தாங்க முடியாமல் போன பொண்ணை அவங்க கொழுந்தனாரோ வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு வரான். இன்னொரு தடவை அண்ணியை பற்றி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போகிறான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ 2 ஆம்பளை பசங்களையும் என்னதான் வசியம் பண்ணி வச்சிருக்கியோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்காக வீட்டில் போய் வேலையை பாருன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. இவங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது சின்ன மருமக வந்து கேட்குறா, காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் போட்டு தரலன்னு. உனக்கு கை இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது, வேணா நீயே போட்டு கொடுன்னு சொல்லிட்டு பேசின உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க மாமியாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் பாத்திரம்லாம் கழுவாமலே வச்சிருக்க அப்படின்னு. நான் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கழுவிட்டேன், உங்கள் சின்ன மருமக சாப்பிட்டதெல்லாம் கழுவ முடியாது, பணக்கார திமிரெல்லாம் ஆடாதீங்க, வேணா அவளே கழுவிக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு வெளியூரில் இருக்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு லீவ் கிடச்சிருக்கு, ஒரு வாரம் நான் இங்கே வந்துட்டு போகிறேன்னு சொன்னோன்னா இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் அதை பார்த்துட்டு என்னடின்னு கேட்டால், அவருக்கு லீவ் கிடச்சிருக்கான் வரப்போறாருன்னு சொன்னோன்னா, அவன் எதுக்கு இங்கே வரான், இங்கே வந்தான்னா அந்த கடன்லாம் யார் அடைக்கிறது, வீட்டு மேலே எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது சின்ன மருமக தட்டை வச்சுட்டு அப்படியே எந்திரிக்கும் போது தட்டை எடுக்கலான்னு கேட்டால், அதுக்கு தானே உங்கள் அண்ணி வந்திருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு போய் கழுவுவாங்கன்னு அவன் திமிரா பேசுகிறா. உடனே அவங்க புருஷன் சொல்கிறான், உன் தட்டெல்லாம் நீ தான் கழுவணும், யாரும் உனக்காக வேலைலாம் செய்ய முடியாது, இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோன்னு மிரட்டினதுக்கப்புறம் அவளும் மூஞ்சி மாறி அந்த தட்டை எடுத்துகிட்டு போகிறா. இந்த பொண்ணு துணி துவைக்கும் போது சில ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சிருக்கா. அவங்க மாமியார் வந்து, இந்த ட்ரெஸ்ஸை நீ தானே துவைப்ப, எதுக்கு இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க சின்ன மருமகளோடது, அவளே துவைக்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்தவுடனே அதை தூக்கி அவன் மூஞ்சிலே போட்டுடுறாங்க. வேணா நீயே துவைச்சிக்கோ, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடணுன்னே இவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. இந்த சின்ன மருமகளோட அப்பா அவங்க வீட்டுக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வீட்டில் ரொம்ப கஷ்டமா, உனக்கு போட்ட ஒரு செயினை மட்டும் தரியா, நான் சீக்கிரமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு உடனே இந்த பொண்ணு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவங்க மாமியார் பார்த்துடுறாங்க. எதுக்கு இப்போ இந்த செயினை கொடுக்குறேன்னு கேட்டால், எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம், அவர் தானே போட்டார், அதனால தானே திருப்பி கொடுக்குறேன்னா, இதெல்லாம் உன் புருஷன்கிட்ட கேட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, இந்த குடும்பத்தில் எல்லாம் செட் ஆகாதுன்னும் போது அது ஏன் இஷ்டம், நான் கொடுப்பேன்னு சொல்கிறா. உங்கள் அப்பா எவ்வளோ கேவலமான ஆள், போட்ட நகையை திரும்பி வாங்கிட்டு போகிறாருன்னு உடனே இந்த பொண்ணு நின்று அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இந்த சின்ன மருமக இவ்வளோ நாள் யாரை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாலோ அந்த பொண்ணு தான் வந்து பேசுகிறா. நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, உங்கள் அப்பாவுக்காக தானே கொடுத்த, உன் வீட்டுக்காரெல்லாம் இதை பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டான், அவன் சந்தோஷம் தான் படுவான்னு உடனே இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நைட்டு அவங்க புருஷனும் அதே மாதிரி வந்து, நீ நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்க, ஏன் ஃபீல் பண்ணுறன்னு ஒன்று தான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இவ்வளோ நாள் அவங்க மாமியார்கிட்ட தான் நம்ம தப்பாக இருந்திருக்கோம், நம்ம அண்ணி தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி.